Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. அண்மை செய்தி 3 கட்டங்களாக நடைபெற இருக்கிறது விஜயின் சுற்றுப்பயணம். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், இந்த செய்தி தொடர்பான முழு விவரங்களை என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் 2026 தேர்தலை நோக்கமாக கொண்டுதான் தமிழக வெற்றி கழகத்தை நிறுவினார். இடையில வந்த உள்ளாட்சி தேர்தல்கள் மற்றும் இடைத்தேர்தல்கள், நாடாளுமன்ற தேர்தல் என எந்த தேர்தலுமே போட்டியிடாமல் 2026 தேர்தல் தான் நம்முடைய நோக்கம் என்பதை அவ்வப்போது அறிக்கையின் வாயிலாக தெரிவித்து வந்தார். அந்த நிலையில 2 மாநில மாநாடுகள் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக தேர்தலை முன்னிறுத்தி மக்களை சந்திக்கக்கூடிய சுற்றுப்பயணத்தை தமிழக வெற்றி கழக தலைவர் இந்த மாதத்துல துவங்க உள்ளார் என ஏற்கனவே தகவல் வெளியாகி இருந்த நிலையில செப்டம்பர் 13ஆம் தேதி அந்த சுற்றுப்பயணம் திருச்சியிலிருந்து துவங்க இருக்கிறதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. தமிழகத்துடைய மத்திய பகுதியாக இருக்கக்கூடிய திருச்சியிலிருந்து மேற்கு மண்டலம் மற்றும் டெல்டா மாவட்டங்களை முதல் கட்ட சுற்றுப்பயணத்துல விஜய் மக்களை சந்திக்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக அவரது சுற்றுப்பயணத்தை பொறுத்தவரையில 10 வாரங்கள் திட்டமிட்டிருக்கின்றனர். அதாவது நவம்பருக்கு பிறகாக வட மாவட்டங்களிலும் அதே போல தமிழகத்துல பல்வேறு இடங்கள்ல மழை பெய்யக்கூடிய காலம் என்பதால மொத்தமாக 10 வாரங்கள் இந்த சுற்றுப்பயணம் என்பது திட்டமிடப்பட்டிருக்கிறது. 3 கட்டமாக இந்த சுற்றுப்பயணம் என்பது திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதாவது மேற்கு மற்றும் டெல்டா மாவட்டங்களும் அதே போல தெற்கு மாவட்டங்கள், வட மாவட்டங்கள் என 3 கட்டமாக இந்த சுற்றுப்பயணம் திட்டமிடப்பட்டு 13ஆம் தேதி திருச்சியிலிருந்து அவரது சுற்றுப்பயணத்தை துவங்கியிருக்கிறார். ஒரு நாளைக்கு அமைப்பு ரீதியாக 2 மாவட்டங்கள்ல மக்களுடன் கலந்துரையாட இருக்கிறார், பேச இருக்கிறார். அப்போது அந்த மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனைகளை அட்ரஸ் செய்ய இருக்கிறார். ஏற்கனவே எந்தெந்த இடங்கள்ல பேச போகிறார் என்ற தகவல்கள்லாம் உறுதி செய்யப்பட்டிருப்பதாக இருந்தாலும் அந்தந்த மாவட்டங்கள் இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனைகள் குறித்து மாவட்ட செயலாளர்கள் ஏற்கனவே விவரங்களை தலைமைக்கு அளித்திருக்கின்றனர். அந்த விவரங்கள் சரிபார்க்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. அந்த விவரங்களும் அதே போல அப்போதைய அரசியல் சூழலுக்கு ஏற்ப மக்களிடம் தெரிவிக்க வேண்டியதையும் ஒவ்வொரு நாளைக்கும் 2 இடங்கள்ல தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மாவட்ட ரீதியிலான மாவட்டங்கள், அதாவது கட்சி ரீதியிலான மாவட்டங்கள்ல பேச இருக்கிறார் என்பதை அறிகிறோம். அது மட்டுமல்லாமல் கட்சி ரீதியில 120 மாவட்டங்கள் இதுவரை மாவட்ட செயலாளர்களாக பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில 60 நாட்கள், ஒரு நாளைக்கு 2 மாவட்டம் என்று எடுத்துக்கொண்டால் இருக்கிறது. அந்த அடிப்படையில 70 நாட்கள் 10 வாரங்கள் என அவரது சுற்றுப்பயணம் திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த சுற்றுப்பயணம் முழுமையாக தேர்தலை முன்னிறுத்தி அரசியல் மாற்றத்தை குறித்த கருத்துக்களை மக்களிடம் தெரிவித்து மக்கள் பிரச்சனைகள், அந்தந்த தொகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனைகள், அதற்கு தமிழக வெற்றி கழகம் வைத்திருக்கக்கூடிய தீர்வு என பல்வேறு கட்டமாக பிரச்சனைகள் குறித்து அட்ரஸ் செய்யும் வகையில இந்த சுற்றுப்பயணத்துல விஜய் பேச இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில தமிழ்நாட்டின் மத்திய மாவட்டமாக இருக்கக்கூடிய திருச்சியிலிருந்து வரக்கூடிய செப்டம்பர் 13ஆம் தேதி தனது மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணத்தை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மேற்கொள்ள இருக்கிறார். விரைவில் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு, அதாவது எப்படி இதுவரையில அரசியல் கட்சி தலைவர்கள் இல்லம் தேடி உள்ளம் நாடி அதே போல புரட்சி பயணம் என ஒவ்வொரு கட்சியுடைய தலைவர்களும் அதற்கென ஒரு தனி டேக்லைன் வைத்து மக்களை சந்திக்கிறார்களோ அதே போல தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயுடைய மக்கள் சுற்றுப்பயணத்திற்கான டேக்லைன், தீம்லைன் என்பது உருவாக்கப்பட்டு அதிகாரப்பூர்வமாக வெகு விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் தமிழக வெற்றி கழக வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.